கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான் அப்படின்னு வடிவேல் டைலாகை பேசியிருக்காரு. யாரை பற்றி பேசுகிறாரு? கொடுத்த காசுக்கு மேலே என்னவா கூவுறான்னா எடப்பாடியே சொல்கிறாராம். ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான்னு அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு கூவுறது யார்? அதை பார்க்கணும்ல. ஸ்டாலினா இல்லை எடப்பாடியா அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான்னு சொல்கிறதுக்கு, மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. காரணம், கொடுத்த காசுக்கு அதிகமாக கூவுபவர் ஸ்டாலின் தான். எப்படின்னா, நீட்டு நீட்டு நீட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தார். நாட்டு மக்கள் மேலே உள்ள அக்கறையா, இல்லை மாணவர்கள் மேலே உள்ள அக்கறையா, மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அக்கறையா? ஒன்றும் கிடையாது. இந்த தனியார் மருத்துவக் கல்லூரி முதலாளிகள் எல்லாம் கொடுத்தாங்க காசை அள்ளி அள்ளி, திருப்பி நம்ம நீட்டை நிறுத்துங்க. அவங்ககிட்ட வாங்கின காசுக்காக கூவினார் இவர். நீட்டு தேவையில்லை, நீட்டு விலக்கு மசோதா, நீட்டுக்கு எதிராக கையெழுத்து. இந்த நாடகம் பூரா எதுக்காக? கொடுத்த காசுக்கு மேலே இவரையும் ஒரு பையனும் கூவினார், உதயநிதி. அதனால தான் 1 கோடி கையெழுத்து. இப்போ எங்கே போச்சு? கொடுத்தவன் பணத்தெல்லாம் மொங்காம் போட்டு சரியாகவும் கூவலை, வேலை அதோடு நிறுத்திக்கிட்டார். அடுத்தது கொடுத்துக்கிற காசுக்கு ஒரு மேலே கூவுனது யாருக்குன்னா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது அவர் செந்தில் பாலாஜியை பற்றி பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் அவ்வளவு மோசமானவர் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினார். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அண்ணா பெரிய அமௌண்ட்டு சம்பாதிச்சார். போயஸ் கார்டன்லேருந்து அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்தது. அந்த பணத்தை கொண்டாந்து அதிமுகவில் தினகரன் பக்கம் போய் பார்த்தார், ஒன்றும் ஓடல. செந்தில் பாலாஜி நேராக ஸ்டாலின் காலில் வந்து விழுந்து, இந்தாங்கப்பா இவ்வளவு கோடி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கோடிகளை கொட்டினார் ஸ்டாலின். அப்போ கொடுத்த காசு வாங்கினதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கொடுத்த காசு கையில் கிடைச்ச உடனே என்னமா கூனார் தெரியுமா? அதுக்கடுத்து வந்த வீடியோவை பார்க்கணும் நீங்கள். ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. அதுவும் 5 முறை எம்எல்ஏவாக இருக்கிறார். 2வது முறையாக மினிஸ்டராக இருக்கார். இல்லை, அவ்வளவு புகழ்ந்து பேசினார் செந்தில் பாலாஜியை பற்றி. ஒரு காலத்தில் அன்னைக்கு பேசினது என்ன வாயின்னு வடிவேல் சொன்னபடி, இன்றைக்கி பேசினது என்ன வாயின்னு ஸ்டாலின் தான் சொல்லணும். அவ்வளவு பாராட்டி பேசினார்.